அன்பார்ந்த இறைமக்களே, என்னுடைய வாழ்விலே ஒரு மகிழ்ச்சியானால் களிமார் அங்கினுடைய வரலாற்றில் அற்புதமான ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பி உலகிற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை நமக்கு இந்த திருவள்ளிப்பாட்டு நிகழ்ச்சிகளை நமக்கு தலைமையில் நடத்தி தரவும் நமது மகிழ்ச்சியை கலந்து கொள்ளவும் வருகை தருகிறது அவருடைய அன்பு ஆதரவர்கள் இன்னும் ஒரு சில நிலைமையில் வருவார்கள். அவரை வரவேற்பதற்காக பங்கு தேவைகள் உறுப்பினர்கள், நிர்வாகிகள் மற்றும் அருள்பணியாளர்கள் சாலையில் செல்வார்கள். மக்கள் விற்கிடங்கள் அப்படியே எடுத்துக் கொள்ளும்படியாக அப்போது கேட்டுக்கொள்கின்றோம். களிமார் பங்கு மக்களின் வாழ்வில் ஒரு பொன்னாள். புனித சூசேப்பர் ஆலயத்தை புதுப்பித்து உலகிற்கு அர்ப்பணிக்கும் நன்னாள். இறையோடு இதயங்கள் இணைந்திட, உணவோடு மனிதர்கள் சங்கமமாகிட வேண்மதிய ஆலயம் வேண்டி வருவோர் வாழ்வு நன்மைகளால் நிறைந்திட, கலங்கரை விளக்காக கவியது எழிலோவியமாக கடவுள் விரும்பி தங்கும் கிரீடமாக புனித சூசேப்பர் ஆலயம் இன்று பகலவனாய் ஒளி வீசுகின்றது. புதுப்பிக்கப்பட்ட எம் ஆலயத்தை அர்ச்சித்து புனிதப்படுத்த வருகை தந்திருக்கும் எமது கோட்டாறு மறை மாவட்டத்தின் அன்பு ஆயர் மேதகு டாக்டர் நசரத் சூசேன் அவர்கள் கடின உழைப்பிற்கும் அர்ப்பண உணர்விற்கும் சான்றாக திகழ்வார்கள். அருட்பொழியின் இம்மறை நிகழ்வை தலைமையேற்று நடத்த வந்திருக்கும் அவர்களை பணிவன்புடன் வரவேற்கின்றோம். மக்களை நேசத்துடன் மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். அகிலம் இணைந்திட, மனித மாண்பு உயர்ந்திட, இறையருள் பெருகிட, வாழ்வு சிறந்திட அருள் வேண்டி கூடியிருக்கும் இறந்தவர்களை இசை மாலையாக்கி ஜதியும் தாளமும் சேர்த்து நடனமாடி வரவேற்க வருகின்றனர் எமது குழந்தைகள். அன்பின் அபிநயங்கள் நம் உள்ளங்களை ஒன்று சேர்க்கட்டும். இசையின் அறுவரையில் நம் இதயங்கள் சங்கம் பெற்றும் இருவரும் எடுத்து அழைக்கும் நமது ஆலய முற்றங்கள் நாட்டின் ஆனந்த சாலையில் நடைபெறட்டும்.
கொடிகரம் மற்றும் திருக்கொடையாட்சிக்கு தென் தமிழகத்து ஆலயங்களின் முற்றங்களில் ஓய்வு நின்று இறைவனை காட்டும் அடையாளங்கள் கொடிமரங்கள் உறுதியான கருங்களில் செலுத்தப்பட்டு 45 அடி உயரத்தில் காட்சியளிக்கும் இக்கொடிமரம் வெற்றியின் சின்னம், நமது ஒற்றுமையின் கரை வடிவம். 18 பட்டங்கள் செலுத்தப்பட்ட இக்கொடிமரத்தின் அடிப்பகுதியில் நமது கனிமார் பங்கில் 8 அந்நியங்களை குறிக்கும் வண்ணம் நமது நாட்டில் பணி செய்த 8 புனிதர்களின் உருவப்படங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதற்கு மேல் பகுதியில் இறைவன் இயேசு மற்றும் அவரை ஈண்டெடுத்த அன்னை மரியாள், அறவழியில் வளர்த்த நமது பாதுகாவலர் புனித சூசேப்பர், இயேசுவை உலகிற்கு சுட்டிக்காட்டிய திருமுழுக்கு யோவான் ஆகியோரின் திருவுருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மகிழ்ச்சியான இத்தருணத்தில் நாமும் வாழ்வில் உயர்வு காண கொடிமரத்தை அர்ப்பணித்து அர்ப்பணிப்போம். தந்தை மகன் தூய ஆவியார் பேராவி ஆண்டவருடைய பேராவை அவர் உதவி ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களில் உன் கோவில் முற்றுகளில் தங்கும் ஒரு நாளை வீணாது என்று சொல்கிறேன். இந்த ஆலய முற்றத்திற்கு வருகின்ற மக்கள் இந்த கல் குடித்துறை பார்க்கும் போது இறை எண்ணங்கள் அவர்கள் இறைவனுக்கு செய்தவர்கள். இதனால் நாங்களும் என்று கற்றுள்ளவர்களாக வாழ செய்தவர்களும் இதனை லட்சித்து புனிதப்படுத்தியவர்களும் இதனால் இங்கே ஏற்றப்படுகின்ற முடியும். இதனை பார்க்கின்ற யாவரும் என்றுமே உண்மை நோக்கி தன்னுடைய எண்ணத்தை உயர்த்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். இறைவா மக்கள் நாங்கள் என்னுடைய பங்கின் பாதுகாவலர் புனித யோசேப்புடைய திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த புவியினை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியவரும் இந்த புவியானது உயிரில் ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் இலக்கு நோக்கி உயர்த்தப்படுகிறவா. இந்த விழா நாட்களில் இப்புதிய காண்கின்ற அனைவரும் உன் திருமணம் இயேசுவின் புதியத்தையும் உன்னுடைய அறியாரும் என்னுடைய தாயுமான தூய கனிமொழியாவே என்னுடைய பாதுகாவலால் ஒரு யோசேப்பியை நினைவு கூர்ந்து அவரது முன்மாதிரியை பின்பற்றி உணர்ந்தவர்கள் ஆகுமாக. சிறப்பாக இக்காலத்தில் இவர்களுக்கு செய்திய அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். உங்களுடைய புனிதரான இந்த யோசேப்புடைய கைப்பொழியினால் கனிமர மக்களாகிய எங்களை ஒரு குடும்பமாய் ஒற்றுமையிலும் அமைதியிலும் பாதுகாத்து வருகின்ற மேலான அன்புக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து அவருடைய தந்தையின் பாதுகாப்பு எங்களை கருவித்தோம். அவருடைய பரிந்துரையினால் நாளுக்கு நாள் நாம் உண்மை நோக்கி முன்னேற செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களை மன்றாடுகிறோம்.
மாணவர்களுக்கு உரிய ஈரமான ஆலயத்தின் மணிப்பொருளை ஆசிர்வதித்தல். உமது பொருளை எதிர்மையான மகிழை ஓசையை கேட்பதையாவது உன் திருமணம் வந்த செய்தி சாய்ப்பார்களா? இதன் மூலம் இது போன்ற மகிழை அளிப்பார்களா? இந்த மணி ஓசையாவது எங்களை உலகத்திற்காக உண்மையாக அமைக்கலாம். எங்களுக்கு மாணவர்களையும் நம்பிக்கையை வாழ்க்கையை தருவதா? எங்கள் நாமக்களாக எப்படி சொல்வீர்களாக உங்களை கொண்டாடுவோம். ஆலய கல்வெட்டு திறக்க முன்னுரை. கல்வெட்டு என்பது காலத்தின் பக்கம் நடந்தேறிய நிகழ்வின் வரலாற்று பதிவு. அத்தகைய பண்பாட்டு வளர்ச்சி முதல்படி ஓவியங்கள் நாகரிக வளர்ச்சியில் முதல்படி. மொழி கொண்டு விவரிக்க முடியாத இடங்களை ஓவியங்கள் எளிமையாக படம் பிடித்து காட்டுகின்றன. கடவுளின் திட்டத்தை மீட்பர் இயேசு வழியாக உலகிற்கு வெளிப்படுத்த தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அன்னை மரியாளும் நமது பாதுகாவலரும் ஆவர். அவர்களின் லட்சிய கனவுகள் நமது ஆலயத்தின் தலைவாசலுக்கு இரு பக்கங்களிலும் ஓவியங்களாக தீட்டப்பட்டுள்ளன. நாமும் இறைவனின் திட்டத்தில் பங்கேற்கும் அறிவுகளாக இருக்கிறோம் என்ற உணர்வுடன் ஓவியங்களை திறந்து வைப்போம். பகுதியில் வாழ்ந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தமிழகத்தில் ஒரு ஆலயம் எழுப்ப முனைந்தனர். முதலில் ஒரு குடிசை அமைக்கப்பட்டதாகவும் பல அற்புதங்கள் அங்கு நிகழ்ந்ததாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு அமைக்கப்பட்ட குடிசையும் அதில் எதிர்ப்பதற்கு கூடிய கத்தோலிக்க மக்களும் முதலில் ஆலய பங்குடனும் பின்பு உண்மை பங்குடனும் அதற்கு குலத்தை பங்குடனும் இணைக்கப்பட்டனர். அந்த குடிசையானது பின்னர் சித்தாலயமாக மாற்றப்பட்டது. 1950 பணியாளர் ஒரு கிளைப்பதாக செயல்படுத்த வருகிறது. பணியாளரை மையமாக கொண்டு கடற்கரை பகுதியை தவிர குளத்தில் நகரில் வாழ்ந்த மற்ற அனைத்து கிறிஸ்தவர்களை உள்ளடக்கி ஒரு கிளைப்பதாக பணிமாறுகிறது. குளத்தில் பங்குப்பணியாளரை வழிநடத்துவதில் பணிமாறு பங்கு விரைவாக வளர்ந்தது. 1952ஆம் ஆண்டு பக்த சபைகள் மற்றும் மலைக்குடி மண்டபம் நிறுவப்பட்டது. ஆலயத்திற்கு முன் கிறிஸ்தவ ஆலயம் நிறுவப்பட்டது. வெள்ளி, சனி மற்றும் ஞாயிறு
அடிக்கலாக்கப்பட்டு 1982ஆம் ஆண்டு நவம்பர் 20ஆம் தேதி அரசிக்கப்பட்டது. 1976ஆம் ஆண்டிலிருந்து மறைமுக விதிகளின்படி அருட்பணி பேரவை தேர்ந்தெடுக்கப்பட்டு வாழும் வழியை கண்டடையலாம் என்று பயந்தார் இயேசு. அந்த இயேசு இந்த ஆலயத்தின் வாயிலாக இருக்கிறார். இந்த உண்மையை எடுத்துரைக்கும் வண்ணம் இந்த ஆலய வாயில்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முறை இந்த ஆலய வாயில் வழியாக நுழைந்த போதும் இறைவன் இயேசு வழியை புரிந்து நடக்க பணியுடன் பிரிந்து செல்ல வேண்டும். இந்த உணர்வோடு தலைவாசல் திறந்து வைக்கப்படும் நிகழ்வில் பங்கேற்போம். தூய்மை நீரால் அமையும். அந்நீர் மனிதரை தூய்மைப்படுத்தும். பாய்கின்ற இடமெல்லாம் வளம் கொடுக்கும், தாகம் தணிக்கும். தூய்மையை அடையாளப்படுத்தி தூய ஆவியானவருக்குள் புது பெறப்படைய புதிய மனிதர்களாய் மாற்றம் பெற்றிட நமது ஆயர் அவர்கள் தண்ணீரை மந்திரித்து கோவிலை புனிதப்படுத்துகிறார்கள். அன்பார்ந்த சகோதரிகளே, சகோதரர்களே, இக்கோயிலை நேர்ந்தளிக்கும் சடங்கினை சிறப்பாக நிறைவேற்ற வந்துள்ள நாம் இத்தண்ணீரை நம் இறைவனாகிய ஆண்டவர் ஆசீர்வதித்தருள வேண்டுவோம். இத்தண்ணீர் மனத்துயரின் அடையாளமாகவும் திருமுழுக்கு நினைவாகவும் நம் மீது தெளிக்கப்பட இருக்கிறது. மேலும் இக்கோவில் சுவர்களையும் புதுப்பீடத்தையும் தூய்மையாகும். நாம் இறைவனது திருவையில் உண்மையுள்ள மக்களாய் வாழவும், நாம் பெற்ற தூய ஆவியாருக்கு பணிந்து நடக்கவும் அவரை நமக்கு அருள் புரிய வேண்டுவோம்.
இறைவா அனைத்திற்கும் ஒளிவூட்டி வாழ வைப்பவர் நீரே. மனிதர் மேல் தனிப்பட்ட அன்பை பொழிகின்றீர். இதனால் விண்ணக தந்தையாகிய நீர் அவர்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, உமது அரவணைக்கும் அன்பினால் பாவத்திலிருந்து விடுவிக்கின்றீர். நீரே அவர்களை தலையாகிய கிறிஸ்துவிடம் இடையராது கூட்டிச் செல்கின்றீர். ஏனெனில் பாவக்கரை படிந்த மனிதர் கருணை மிகுந்த உமது திட்டத்தினால் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இறந்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறை வாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் நீரை திருவுளமாறியது. ஆகவே இத்தண்ணீரை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் மீதும் இக்கோயிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியாரின் கோயிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோயில் பக்தியை சிறப்புடன் கொண்டாடும் திருச்சடங்குகளில் கலந்து கொள்ளும் நாங்களும் எங்கள் சகோதரர் அனைவரும் ஒரு நாள் விண்ணக எருசலேமுக்கு வந்து சேர அருள் கூறுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது மந்திரிக்கப்பட்ட நீரை ஆலயத்தின் சுவர்கள் மீதும் மக்கள் மீதும் தெளித்து அர்ச்சத்தின் அடையாளத்திற்குள் நாம் உள்நுழைகிறோம். பாடகர் குழுவோடு இணைந்து கோவிலின் வலப்புறம் இருந்து என்ற பாடலை மகிழ்வோடு பாடுவோம். ஆண்டவரை போற்றுங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். அவரது இரக்கம் என்றென்றும் உள்ளது. பிதாவுக்கும் சுரனுக்கும் தூயாவிக்கும் துதியும் புகழும் ஒன்றாய் வேண்டுமே. ஆதியிலிருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும் ஆமென். என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்த இல்லத்தின் மீது உமது அருளை பொழிந்தருளும். இங்கு உம்மை கூவி அழைப்போர் அனைவருக்கும் அருள் உதவியை தந்து உமது அருள் வாக்கு அருளடையாளங்களை இவற்றின் ஆற்றலால் நம்பிக்கையாளர் அனைவரின் இதயங்களை உறுதிப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக
உம்மை மன்றாடுகின்றோம். உயிர் உள்ளது, வாழ்வு தரக்கூடியது, நிலையான அழியாத இறை வார்த்தையை வாசிக்க பயன்படும் திருநூல் வாசக வேளையை இப்போது ஆயிரவர்கள் அர்ச்சித்து புனிதப்படுத்துகின்றார். வார்த்தையாம் இறைவா, உம் அருள் வாக்கு இக்கோவிலில் என்று முழங்குவதாக. கிறிஸ்துவின் மறைபொருளை மக்களுக்கு வெளிப்படுத்துவீராக. திரு அவைக்கு உம்முடைய மீட்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எனவே கணவர், மனைவி, பிள்ளைகள் அனைவரும் அன்பால் ஒன்றுபட்டு ஒரே மனதுடன் உறவோடு வாழ்வதே இறை மக்களுக்கு ஏற்புடையது என கூறும் வாசகத்தை கேட்போம். கொலோசையர் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 12 முதல் 21 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் 21 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள். இறை வார்த்தைகள் 13 முதல் 15 மற்றும் 19 முதல் 23 முடிய. ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஏரோது காலமானதும் ஆண்டவருடைய தூதர் எகிப்தில் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு செல்லும், ஏனெனில் குழந்தையின் உயிரை பறிக்க தேடியவர்கள் இறந்து போனார்கள் என்றார். எனவே யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தார். ஆனால் யூதேயாவில் அர்கலா தன் தந்தைக்கு பின் அரசாளுவதாக கேள்விப்பட்டு அங்கே போக அவர் அஞ்சினார். கனவில் எச்சரிக்கப்பட்டு கலிலேய பகுதிகளுக்கு புறப்பட்டு சென்றார். அங்கு அவர் நாசரேத்து எனப்படும் ஊருக்கு சென்று அங்கு குடியிருந்தார். இவ்வாறு நசரேயன் என அழைக்கப்படுவார் என்று இறைவாக்கினர்கள் உரைத்தது நிறைவேறியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, களிமார் தலத்திரு அவை மிக்க மகிழ்வடைகிறது. தங்களுடைய கனவான ஆண்டவருக்கென ஆண்டவர் அருளிய தங்களுடைய பாதுகாவலர் புனித யோசேப்புக்கு என ஒரு அருமையான புதிய ஆலயத்தை வடிவமைத்து ஆண்டவருக்கு நேர்ந்தளிக்கின்ற அருமையான நாள் இன்று. அதிலும் சிறப்பாக திரு அவையானது திரு குடும்பத்தின் பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் புனித யோசேப்புடைய பாதுகாவலில் இந்த ஒரு அருமையான ஆலயத்தை நேர்ந்தளிப்பது இன்னும் பொருள் உள்ளதாக மாறுகிறது. ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு சற்று குறைவான நாட்களில் இந்த ஆலயத்தை யாரும் நினைத்து பார்க்காத அளவுக்கு மிக அற்புதமாகவே நாம் உருவாக்கி இருக்கிறோம். நமக்கென உழைத்த முன்னாள் அருள்பணியாளர்கள், அதிலும் சிறப்பாக உங்களோடு இணைந்து இந்த ஆலயத்திற்கு என திட்டமிட்டு உழைத்த அருள்பணியாளர் கிளாட்ஸ்டன், அவரை தொடர்ந்து வந்த அருள்பணியாளர் நித்திய சகாயம், இன்னும் இணைந்து உழைக்கின்ற பங்கு அருள்பணி பேரவை நிர்வாகம் உறுப்பினர்கள், அன்பியங்கள், திருத்தூது கழகங்கள், இன்னும் எல்லா மக்களும் என நம்முடைய ஆர்வத்தோடு அதைவிட மேலாக இணைந்த சிந்தனையோடு ஒருங்கிணைந்த செயல்பாட்டோடு இந்த ஆலயத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் என்பதனால் அனைவருக்கும் மகிழ்ச்சி பிறக்கிறது. நம்முடைய சிறிய உதவியாய், நன்கொடையாய், தாராள மனதோடு கூடிய அன்பளிப்பாய் நாம் மட்டுமல்ல, நம்மை சார்ந்த பிற மக்களும், சில வேளைகளில் பிற சமயத்தாரும் என பலருமே மனமு வந்து அளித்த அன்பு கொடைகளினால் இந்த ஆலயம் இன்று உருவாக்கப்பட்டு அர்ச்சிக்கப்படுகிறது. பார்க்கின்ற பொழுது அவ்வளவு அழகான ஒரு ஆலயமாய் நம்முடைய பார்வைக்கப்படுகிறது. சிறப்பாக மரத்தால் மிக நேர்த்தியாக வேயப்பட்ட ஒன்றாய் கலைநயத்தோடு பார்த்து பார்த்து மிகச் சிறப்பாக சிற்பமாய் உருவாக்கி இருக்கிற மிக அருமையான ஒரு ஆலயமாக நம்முடைய பார்வைக்கு இருக்கிறது. இது கண்டிப்பாக நம்முடைய ஆன்மீகத்திற்கும் கிறிஸ்தவ வாழ்வின் ஆழத்திற்கும் நம்மை அழைக்கும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை. எனவே அன்பு மக்களே, உங்களுக்கும் உங்களை வழி நடத்துகின்ற அன்பு அருள்பணியாளர் நித்திய சகாயம் அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து உழைக்கின்ற பங்கு அருள்பணி பேரவையினர் யாவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஆலயம் என்பது அன்பு மக்களே வெறுமனே ஒரு கட்டடமாக அமைந்து விடுவது இல்லை. சொல்ல போனால் நம்முடைய இந்த ஒரு பங்கானது
ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுடைய வரலாற்றையும் மரபையும் கொண்டது என்பதை இன்று ஆலயத்தின் தலைவாயில் திறப்பதற்கு முன்பாக வாசிக்க கேட்டோம். நம்முடைய முன்னோர்கள் ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இங்கு கத்தோலிக்க நம்பிக்கையை கொண்டிருந்து ஒரு சிறிய குடிசையாக ஆரம்பித்து பிற்காலத்தில் சிற்றாலயமாய் ஒரு ஆலயமாய் 1950களில் ஒரு கிளை பங்காய் பல்வேறு பங்குகளின் கீழிருந்து இறுதியாக குளைச்சல் தாய் பங்கிற்கு கீழே நாம் பல ஆண்டுகள் செயல்பட்டு அங்குள்ள அருள்பணியாளர்களுடைய ஆதரவால் அன்பினால் நாம் வெகுவாய் வளர்ந்து பின்னர் தனிப்பங்காக நாமும் உயர்த்தப்பட்டு தற்பொழுது பழைய ஆலயத்தை சற்று கவனத்தில் கொண்டு அதன் மேலேயே புதிய ஆலயத்தையும் நாம் உருவாக்கி இருக்கிறோம். எனவே இதற்கென ஒரு நெடிய வரலாறு நமக்கு இருந்திருக்கிறது. நம்முடைய நம்பிக்கைக்கு என ஒரு மரபும் இருந்திருக்கிறது. எனவே இறைவனுக்கு நாம் இந்நாளில் நன்றி கூறுவோம். நம்முடைய முன்னோர்கள் எத்தகைய ஒரு விருப்பத்தோடு விழைந்ததோடு இந்த கத்தோலிக்க திரு அவையை சார்ந்திருந்தார்களோ, நம்பிக்கையை கடைபிடித்தார்களோ, அவருடைய அடி ஒற்றி அவள் பின்னே வருகின்ற நாமும் அவர்களுடைய விருப்பத்தின்படியே இது அருமையான ஒரு இறை சமூகமாய் செயல்படுவது என்பது இறைவனுக்கு என்றுமே நாம் நன்றிக்குரியவர்கள் என்பதை வெளிப்படுத்துகிறார். அன்புள்ள சகோதரிகளை, சகோதரர்களை, ஒரு ஆலயம் அல்லது கோயில் என்பது வெறுமனை கட்டடம் அல்ல என்பதை நாம் நன்கு அறிவோம். வெறுமனை கட்டடம் முடிந்துவிட்டது என்று நாம் ஒதுக்கிக் கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்வில் ஒரு கோயில் என்பது நம்முடைய இதயத்தை போன்றது. வாழ்வின் எல்லா நிலைகளிலும் இது இரண்டர கலந்தது. நம்முடைய உயிர் மூச்சாக என்றுமே இருந்து கொண்டிருப்பது. எனவே நான் கோயில் இல்லாத இடத்தில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு தமிழில் சொலவடை உண்டு. நாமும் அத்தகைய தமிழர் பண்பாட்டில் கோயிலை மையமாக வைத்து நம்முடைய குடியிருப்புகளை அமைத்து இந்த ஆலயத்தை நடுவமாக கொண்டு எப்பொழுது எல்லாம் தேவையோ அப்பொழுது எல்லாம் ஆண்டவரை நாடி வருகின்ற அற்புதமான தலமாக ஒரு ஆலயம் அல்லது கோயில் நமக்கு இருக்கிறார். எனவே இந்த ஒரு கோவிலை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்றால் இதற்கு முன்னே இருந்தவர்களும் இனி வர இருக்கிறவர்களும் இந்த கோவிலை சார்ந்துதான் அதிகம் இருக்க போகிறோம். இங்கு திருமுழுக்காட்டப்படுவோம். இங்கு நாம் ஆண்டவரிடம் மன்னிப்பு கோருவோம். அடுத்தவரிடமும் அன்பையும் அமைதியையும் கோருவோம். அதையும் தாண்டி பலிப்பீடத்தை சூழ்ந்து வந்து ஆண்டவருக்கு நன்றி கூறி அவருடைய திரு உடலையும் இரத்தத்தையும் நாம் இணைந்து உட்கொள்வோம். நாங்கள் ஓருடலாய் வாழ்வோம் என்று உறுதியும் அளிப்போம். இங்குதான் அர்ப்பணத்தோடு புதிய குடும்பங்கள் உருவாகி இருக்கின்றன. இங்குதான் நாம் இறந்தாலும் ஆண்டவருடைய திருமுன்னே கிடத்தப்பட இருக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தொடர்புடையதாய் இந்த கோயில் இருக்க போகிறது. எனவேதான் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வும் இந்த கோயிலோடு கட்டுண்டதாகவே மாறிவிடுகிறது. இதிலிருந்து நம்முடைய வாழ்வை பிரிக்க முடியாத ஒன்றாகவே இந்த கோயில் நமக்கு இருக்க போகிறது. நாம் அழுதாலும் இங்கு வருவோம், ஆறுதல் தேடினாலும் இங்கு வருவோம். சற்று அமைதியாக இருக்க வேண்டும் என்றாலும் ஆலயம் நாடிவரும். புகழ வேண்டும் என்றாலும், மகிழ வேண்டும் என்றாலும், கொண்டாட வேண்டும் என்றாலும், விழா என்றாலும் இந்த கோயில் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். ஆண்டவர் அவருடைய தனிப்பட்ட பிரசன்னத்தை உடனிருப்பை இந்த கோயிலை நமக்கென என்றுமே தருவதற்கு தயாராக இருப்பார். அந்த நம்பிக்கையில் தான் அன்புமிக்கோரே இந்த கோயிலை இறைவனுக்கு இந்த நாளில் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். எனவே இறைவனை புகழ்வோம். படைகளின் ஆண்டவரே, உடைய இல்லம் எத்துணை அருமையானது என்ற திருப்பாடலை நினைவு கூறுவோம். அங்கு எல்லாருக்கும் இடம் உண்டு. வானத்து பறவைகள் குடியிருக்கின்றன. தகவிலா குருவியும் அடைக்கலான் குருவியும் அந்த பீடத்தின் கீழ் அது அடைக்கலம் காண்கின்றன. அப்படி என்றால் எங்களுடைய உள்ளமும் உண்மையை நாடி இந்த கோயிலை தேடி வருகிறது, அதை நாடி சோர்ந்து போகிறது என்ற திருப்பாடலை நினைவு கூறுவதுதான் இந்த ஆலயம் இறைவனுக்கு இது அர்ப்பணிக்கப்படுகிறது. எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆலயம் நம்முடைய வாழ்வில் எல்லாமாக இருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் இந்த ஆலயம் நமக்கென இருந்து கொண்டிருக்கிறது என நம்பிக்கை தரட்டும். நம்முடைய நம்பிக்கையின் அடையாளமாக
நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வின் அடையாளமாக, நாம் இணைந்து வாழ்கின்ற மக்கள் என்பதன் அடையாளமாக வெளி உலகிற்கு இந்த ஆலயம் என்றுமே திகழ்ந்து கொண்டிருக்கட்டும் என்று அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நாம் சிறப்பாக திருக்குடும்ப பெருவிழாவை கொண்டாடுவதனால் அதனை பற்றி நாம் சற்று சிந்தித்து பார்ப்பது பொருள் உள்ளது என கருதுகிறேன். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2016ஆம் ஆண்டிலே நம்முடைய பாதுகாவலர் புனித யோசேப்புடைய பெருவிழாவான மார்ச் 19 அன்று நம் அனைவருக்குமே அருமையான ஒரு திருத்தூது ஊக்க உரையை தந்தார். அதனுடைய பெயர் அன்பின் மகிழ்ச்சி என்று தலைப்பிட்டார். அன்பின் மகிழ்ச்சி, அது குடும்பங்களை பற்றி அருமையாக எழுதப்பட்ட ஒரு காவியம் என்று சொல்லலாம். இன்றைய காலத்தில் கிறிஸ்தவ குடும்பங்கள் அல்லது உலகில் வாழ்கின்ற குடும்பங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கான மிகச் சிறந்த சிந்தனைகளை அதனூடாக நம்முடைய திருத்தந்தை நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய முழக்கமாக முதல் எண்ணிலேயே அவர் சொல்வார், ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி திரு அவையின் மகிழ்ச்சி என்று சொல்வார். அப்படியானால் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் இந்த திரு அவையானது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று தொடங்குகிறார். எனவே மகிழ்ந்திருக்கின்ற குடும்பங்கள் இன்றைய உலகிற்கு தேவை என்று அவர் கற்றுத் தருகிறார். அந்த திருத்தூது ஊக்க உரையின் கடைசி எண்ணிலே 325 அவர் இன்னொன்றை குறிப்பிடுவார். அன்பு மக்களே, நான் இதில் பலவாறாக சொன்னதை மீண்டும் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகின்ற திருத்தந்தை சொல்வார், எந்த ஒரு குடும்பமும் நிறைவாக வடிவமைக்கப்பட்டு விண்ணகத்திலிருந்து தரையில் விழுவது அல்ல என்று சொல்கிறார். எந்த ஒரு குடும்பமும் முழுமையாக நிறைவாக வடிவமைக்கப்பட்டு வானிலிருந்து கீழே விழுவது அல்ல, மாறாக இந்த உலகத்தில் தான் குடும்பங்கள் அமைக்கப்படுகின்றன. இங்குள்ள சிக்கல்கள், இங்குள்ள கவலைகள், இங்குள்ள துயரங்கள், அன்றாட யதார்த்த வாழ்வில் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், இவற்றின் நடுவில் தான் ஒரு குடும்பம் வளர்த்தெடுக்கப்படுகிறது, வார்த்தும் எடுக்கப்படுகிறது. அது அன்பினால் பிணைத்திருக்கும் என்றால், அன்பினை வேரூற்றி இருக்கும் என்றால், அன்பினை தழைத்தோக்கும் என்றால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று திருத்தந்தை சொல்லுகின்ற பொழுது அருமையான ஒரு முன்மாதிரியை நம்முடைய பார்வைக்கு வைக்கிறார். யாரை போன்று நம்முடைய குடும்பங்கள் இருக்க வேண்டும் என்று கற்றுத் தருகிறார். நாசரேத்தில் வாழ்ந்த ஒரு சிறிய குடும்பம், இயேசு, கன்னி மரியா, புனித யோசேப்பு, இவர்களை கொண்ட இந்த ஒரு சிறிய திருக்குடும்பத்தை போல நம்முடைய வாழ்வும் இருக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொல்வார், இந்த குடும்பமும் வானிலிருந்து கீழே விழுந்ததல்ல, மாறாக இவர்கள் வாழ்விலும் சிக்கல் இருந்தது, இவருடைய வாழ்விலும் பிரச்சனைகள் இருந்தன, இவர்களும் துயரங்களை சந்தித்தார்கள் என்று சொல்லுகின்ற திருத்தந்தை அடுக்கடுக்காக இன்னொரு இடத்தில் சொல்வார். என் 30 இந்த நாசரேத்து குடும்பம் எதிர்கொண்ட சிக்கல்களை எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக அவர் பட்டியலிடுகிறார். அது எவ்வாறு தொடங்குகிறது? அன்னை மரியாளுடைய கருத்தரிப்பிலேயே தொடங்குகிறார். நீர் ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னவுடன் தயங்கிய அன்னை, இது எப்படி நிகழும்? நான் கணவனை அறியேன் என்ற கேள்வியோடு தொடங்குகின்ற அந்த சிக்கலிலேயே அவருடைய இல்லற வாழ்வு தொடங்குகிறது. எனவே எப்படி இந்த ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வது என்ற கேள்வியைத்தான் அன்னை மரியா எழுப்புகிறார். கணவனை அறியேன், மன ஒப்பந்தமானவள் மட்டுமே இந்த சூழலில் நான் எப்படி கருத்தரிக்க முடியும்? ஆக அன்னை மரியாவுடைய வாழ்க்கையிலும் சிக்கல்கள், பிரச்சனைகள் இருந்தன. புதுப்பிக்கப்பட்ட அன்பின் உறைவிடமாய் விளங்குகின்றது. ஆலயம் ஒளிர்வதை போன்று இந்த உலகில் வாழும் எல்லா மக்களின் முகங்களிலும் புன்னகை ஒளி வீசிட வேண்டும். நம்பிக்கை ஊட்டும் அகல் விளக்குகளாக நாம் மாற வேண்டும். அன்பனும் சுவாலை நம் உள்ளங்களில் எரிந்திட வேண்டும். அமைதி என்னும் வானத்தில் மகிழ்ச்சி என்னும் விண்மீன்களாய் அனைவரும் ஒளிந்திட தீபம் ஏற்றுவோம். முதல் திரியை ஏற்ற நமது அன்பு ஆயர் அவர்களையும் இரண்டாவது
இரண்டாவது திரியை ஏற்ற களிமார் பங்கின் முன்னாள் பணியாளர்கள் சார்பாக திரு மரிய கிளாட்சன் அவர்களையும், மூன்றாவது திரியை ஏற்ற நமது பங்கு பேரவை மற்றும் ஆலய உருவாக்கல் குழு சார்பாக நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் திரு ஜான் கிறிஸ்டோபர் அவர்களையும், ஐந்தாவது திரியை ஏற்ற நமது பங்கில் செயல்படும் அனைத்து அன்பியங்கள் மற்றும் இதர அமைப்புகள் சார்பாக திருமதி தமிழ்செல்வி அவர்களையும், ஆறாவது திரியை ஏற்ற நமது கிளைப்பங்கு நெசவாளர் விதி சார்பாக அதன் துணைத் தலைவர் திரு டேவிட் அவர்களையும், ஏழாவது திரியை ஏற்ற இங்கு குழுமியிருக்கும் அனைத்து இறைவர்கள் சார்பாக திருமதி வெனான்சி அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுருவம் நம்மை பார்த்து நிலைப்பாடு. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலை வழிபடவும் நோயாளர்களுக்கு திருமணமாக வைத்து காப்பதற்காகவும் இப்பேழையை அமைத்துள்ளோம். உமது அருளை குறித்து இதனை ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவீராக. உம்முடைய திருமகனுடைய உடனிருப்பு எம்மோடு என்று விரும்புவதாக. அவருடைய என்றும் வாழும் உடனிருப்பு நம்பிக்கை கொள்கிற நாங்கள் அவரை தாழ்ந்து பணிந்து வணங்கவும், மேலாக அவருடைய ஆசிரியரை பெற்று மகிழவும் அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சோதிக்கவும் அன்போடு வேண்டுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இன்று இக்கோவிலின் நேர்ந்தளிப்பு விழாவில் உங்களை ஒன்று சேர்த்துள்ள விண்ணுக்கு மண்ணுக்கும் ஆண்டவராகிய இறைவன் உங்கள் மீது விண்ணக ஆசியை இறைவாய் பொழிவாராக. சிறந்த மக்கள் அனைவரையும் தம் மகனில் ஒன்று சேர்க்க விரும்பிய இறைவன் உங்களை தமது கோவிலாகவும் தூய ஆவியாரின் உறைவிடமாகவும் விளங்கச் செய்வாராக. இவ்வாறு நீங்கள் மகிழ்வுடன் தூயவராகி இறைவனுக்கு உகந்த இடமாக திகழவும் நீங்கள் நிலையான பேற்றின் உரிமை சொத்தை பெறவும் உங்களுக்கு அருள்வாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறை மீட்பரின் ஆலயங்களாய் சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
அவர்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பதியில் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி வழிபாடுகளுக்கு அனைத்து காரியங்கள் செய்வது மட்டுமல்லாமல் நம்முடைய நம்பியங்கள் மறைக்கல்வி மற்றும் அனைத்து காரியங்களிலிருந்து இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளில் தேவையான அவரால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து நம்மோடு வருகிறவர்கள் சபை தலைவி, மாகாண தலைவி, நம்முடன் பயணிக்கும் மகிழ்ச்சியோர்கள் செல்வி, லூயிஸ், நேத்ரா, செலிம், ஷாமினி மற்றும் முன்பு படி செய்த அனைத்து அரசியல்களுக்கும் நம் அனைவர் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சியில் காணிக்கை மலா அரசியல்கள் பிரித்தாபம் திருச்சிலுவை சபை மற்றும் பக்கத்து பங்குகள் பிற பங்குகள் வருகை தந்திருக்கிற அனைத்து அரசியல்களுக்கும் நமது இதயமறை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த அற்புதமான காரியம் நடைபெற ஏற்கால 5 ஆண்டுகள் திட்டமிடப்பட்டு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அடிக்கல் இடப்பட்டது ஒரு ஆண்டாக இருந்தாலும் இதற்கான திட்டமிடுதல்கள், இதற்கான அனைத்து வேலைகளும் ஏறத்தாழ 5 ஆண்டுகள் முன்பே ஆரம்பித்திருக்கிறது. அப்போதிருந்தே இந்த பங்கு பேரவைகள் திட்டம் தீட்டப்பட்டு அது செயலாக்கம் வருகின்ற போது அதனை முழுமையாக இருந்து உழைத்த பங்கு பேரவை உறுப்பினர்கள், ஆலய உருவாக்கல் உறுப்பினர்கள், இவர்களை நாம் எந்நாளும் மறக்க முடியாது. பல மாதங்கள் இரவு பகல் என தங்களது சொந்த வீடுகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு உடல் உழைப்பு, பணம், இன்னும் எவ்வளவு தியாகங்களை செய்யலாம் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நமது பங்கினுடைய அருள்பணி பேரவை உறுப்பினர்கள் ஒருவருக்கும், அருள்பணி பேரவை நிர்வாக உறுப்பினர்கள் ஒருவருக்கும், ஆலய உருவாக்கல் குழு உறுப்பினர்கள், நிதிக்குழு உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் மற்றும் முன்னாள் பங்கு பேரவை இதற்காக திட்டமிட்டு உழைத்த அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் நாம் இதயம் குறைந்த நன்றிகளை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம் பங்கில் செய்யப்படும் அன்பியர்கள், அனைத்து அமைப்புகள், பல வேலைகள், பல பொறுப்புகள் என்று எல்லா வேலைகளும் எல்லா செய்வது போன்று பார்த்ததற்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அனுபவத்தை இங்கிருக்கின்ற எல்லா மக்களும், இயக்கங்கள், சபைகள், சங்கங்கள், மறைக்கல்வி என்று அனைவரும் இருக்கிறார்கள். அவருடைய தியானங்கள், அவருடைய நல்ல உறவுகள், நல்ல எண்ணங்கள் அனைத்திற்குமே இதே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கோயில் உருவாகிய அவர்கள் நம்மை ஒன்றாக அன்பே இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு தத்துவத்தை இந்த ஆலயம் எடுத்துரைக்கிறது. அந்த அன்பான இறைவனை எல்லோரும் உணர வாழ்க்கையிலே கைகோர்த்து நடக்கின்ற ஒரு இடமாக, ஒரு ஆலயமாக, ஒரு பகுதியாக இந்த பகுதி விளங்குகிறது. எனவே மத ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கு விளங்குகின்ற பல சமய மக்கள் அனைவருக்குமே இதே பெரிய நன்றிகளை மகிழ்ச்சியோடு ஒரு எழுத்து மகிழ்ச்சியோடு நாம் அதை தெரிவித்துக் கொள்வோம். அரசு மற்றும் நகராட்சி அமைப்புகள், அரசு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள், குறிப்பாக கோச்சல் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் மற்றும் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் திரு வசந்தகுமார் அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பண உதவி மற்றும் பொருள் உதவி செய்தவர்கள், நம்மோடு கூட இருந்தவர்கள், இதில் நம்முடைய பங்கு மக்களுடைய பங்களிப்பு தொகையை சொல்லக்கூடிய மிகப்பெரியது. ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய வருட வருமானத்தில் 1 மாத வருமானத்தை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு 3 ஆண்டுகள் தங்களது 1 மாத வருமானமாக 3 மாத வருமானத்தை இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேல் சிறப்பு நண்பர்கள் மிக அதிகமாக யோசிக்கிறார். இரவு பகலும் தன் ஜன்னல் ஜன்னல் வழியாக இந்த பகுதியை பார்த்து எப்படியெல்லாம் செய்யலாம் என்று சிந்தித்து அவர் ஒரு நாள் புது ஐடியாவை எடுத்துக் கொண்டே இருப்பார். அவர்கள் வெறும் ஆலயத்தை கட்டவில்லை, ஒரு கிறிஸ்தவ ஆலயம், அதாவது அன்பை போதிக்கின்ற ஒரு ஆலயம். கிறிஸ்து எதை சொன்னாலோ அதை செய்ய வேண்டிய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும், கலை என்பது எப்படி இருக்க வேண்டும், அனைத்தையும் தனது அவர் மிகப்பெரிய பார்ப்பதற்கு அவர் சின்ன பயிரை இருக்கிறார். ஆனால் கேரளா, தமிழ்நாடு என்று அவர்கள் கட்டிய ஆலயங்கள் ஏற்கான அவ்வளவு அற்புதமான ஒரு நாடார்கள். அவர்கள் அனைவரும் நன்றிகளை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களோடு இருந்து உதவி செய்த அவரது சூப்பர்வைசர் திரு ரதீஷ் அவர்கள் கடந்த 3 ஆண்டு இந்த ஆலயத்தை செய்து நிறைய
நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய செக்ஷன்ஸ் இருக்கிறது. அந்த அனைத்து செக்ஷன்ஸ்களிலும் நிறைய தொழிலாளர்கள் பணி செய்தார்கள். 9 பேர் அனைவர் சார்பாகவும் மணிகண்டன் அவர்களிடம் நமது நிறைய பரிசுகளை வழங்குகிறோம். தச்சு வேலைகள், இந்த ஆலயத்தில் மரங்கள், தச்சர்கள், தனிதர் 11 ஆசாரிகள் வேலை செய்தார்கள். அவர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மரங்களிலே உழைத்த அவருடைய தொழிலாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கட்டுமான வேலைகளில் உயரத்தில் ஆர்ச் பார்க்கிறோம். தன்யவாதம். அனைத்து பெயிண்டிங் ஒர்க்குகள் மற்றும் பாலிசிங் ஒர்க்குகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆலயத்தின் அனைத்து கலை வடிவங்கள், சுருவங்கள், தரமான உயர்ரக ஸ்டீல் மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மேலே சாளரங்கள் முதல் முன்பக்கம் அதில் செய்யப்பட்டிருக்கின்ற கண்ணாடி ஸ்டெயின்டு கிளாஸ் ஒர்க்ஸ். இது சிறப்பாக செய்யப்பட்ட கிளாஸ், சாதாரண கிளாஸ். அனைத்து சிமெண்ட்களையும் குறைந்த விலை அவர்களை நமது ஆய்வாளர்கள் அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இதை கடவுளை நிலையில் நாம் கலந்து கொள்வோம். வெப்சைட் லான்ச் ஆகியிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம். பெரிய ஸ்கிரீன் வைக்கிறது பெரிய கோயிலாக அரேஞ்ச் பண்ண முடியல. நீங்க இப்போ வந்து இங்கிலீஷ் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துடும். எனக்கு பெரிய ஸ்கிரீன்லாம் போடணும்னா நமக்கு இருக்கிற வசதி இல்லை. அனைவருக்குமே அன்பு வந்து எல்லோருக்குமே அன்பு வந்து